இன்றைக்கு சமூக வலைதளங்களில் இயக்குனர் கோபி நயினார் அவர்களுக்கும் தோழர் மதிவதனி அவர்களுக்கும் தொடர்ந்து கருத்து மோதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு முதிர்ச்சியான போராளி இயக்குனர் கோபி நயினார் அவர்கள் தந்தை பெரியார் விருதை பெற்றதை நான் திருப்பி தரப்போகிறேன் என்று சொன்னது ஒரு சரியான கருத்து அல்ல என்பதை நான் ஏற்கனவே பதிவு செய்திருந்தேன். முகநூலிலும் யூடியூப்லும் பதிவு செய்திருந்தேன். நான் சொன்ன கருத்து போலவே எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்களும் கோபி நயினார் அவர்களை மேடையில் வைத்துக் கொண்டு விருதை திருப்பி தருவது என்பது சரியான அணுகுமுறை இல்லை என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறார். அதே சமயம் விசிகாவை சார்ந்த தோழர்களுக்கும் திகாவை சார்ந்த தோழர்களுக்கும் இருவருக்கும் சேர்த்தே ஒரு பாடம் நடத்தும் அளவிற்கு தெளிவான ஒரு அரசியல் புரிதலை எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். மேடையிலேயே நாம் தொலைநோக்கு பார்வையோடு பயணிக்க வேண்டும். நம் இனத்தின் எதிரியை சரியான முறையில் இனம் காண வேண்டும் என்பதை எழுச்சி தமிழர் அவர்கள் திகாவை சார்ந்தவர்களுக்கும் விசிகாவை சார்ந்தவர்களுக்கும் தெளிவாக கோபி நயினார் கோப நயினார் என்று நாம் ஒரு நகைச்சுவைக்காக சொன்னோம். கோபம் எல்லோருக்கும் வேண்டும், எப்போதும் வேண்டும். அது நீர்த்து போகக்கூடாது. கோபம் இல்லை என்றால் அநீதிகளை அழிக்க முடியாது. கோபம் இல்லை என்றால் நீதியை வென்றெடுக்க முடியாது. கோபம் இல்லை என்றால் போராட முடியாது. கோபம் இல்லை என்றால் ஆதிக்கத்தை எதிர்த்து நிற்க முடியாது. கோபம் தேவை. ஆனால் அதை எப்படி கையாளுவது என்பதில் தான் பிரச்சனை. அதை சேமித்து வைக்கக்கூடிய வல்லமை நமக்கு தேவை. அதை நினைச்ச நேரத்தெல்லாம் எடுத்து செலவு பண்ணக்கூடாது, வீண் செலவு பண்ணக்கூடாது, விரயம் செய்யக்கூடாது. அது ஒரு உணர்ச்சி தான். கோபம் என்பது உணர்ச்சி தான். நமக்கு அது தேவைப்படுது. கண்டவங்கிட்டலாம் செலவு பண்ணிட்டோம்னாக்க உண்மையான எதிரி அடிக்கிற நேரத்தில் இல்லாமல் போயிடும். மோசமான எதிரி அடிக்கும் போது நம்மகிட்ட இல்லாமல் செலவாகி போயிடும். அந்த உணர்ச்சியை சேமித்து வைப்பது என்பது ஒரு ஆளுமை, அது ஒரு பர்சனாலிட்டி. அதை எப்போது எங்கே செலவிட வேண்டும், யாருக்கு எதிராக செலவிட வேண்டும் என்பது ஒரு லீடர்ஷிப், அது ஒரு தலைமைத்துவ ஆளுமை. அது எல்லார்ட்டையும் சண்டை போட்டு கிடக்கூடாது, நினைச்சதுக்கெல்லாம் விளக்கம் கொடுத்துட்டு கூடாது. உன்னை விட 10 மடங்கு வலிமை மிக்கவனை உன் எதிரியாக நினைத்து அவனோடு சண்டை போட வேண்டும். உன்னை விட எல்லா வகையிலும் 100 மடங்கு 1000 மடங்கு எவன் வலிமையானவனோ அவனை வீழ்த்த வேண்டும். உண்மையாக மனித குலத்தின் பகை எதுவோ அந்த பகையை வேறறுப்பதற்கு நமக்கு வலிமை தேவை. வலிமை என்பது கோபமாகவும் இருக்கும். வலிமைங்கிறது கோபமாகவும் தான் இருக்கும். எல்லாம் இருந்தும் கோபம் இல்லைன்னா நீ ஒண்ணுமே பண்ண முடியாது. எல்லா உணர்ச்சிகளும் தேவை. உணர்ச்சிகளை எவ்வாறு கையாளுவது என்பது ஒரு அறிவாண்மை. அறிவும் உணர்ச்சியும் சேர்ந்ததுதான் ஆளுமை, அதுதான் பர்சனாலிட்டி. ஒருத்தர் என்ன இப்படி இந்த வார்த்தையை சொல்லி திட்டினா உடனே நான் அதை விட 10 தடவை திட்டேன் அப்படின்னா நீ சரியான ஸ்ட்ராட்டஜியை கையாளவில்லை என்று பொருள். பொது வாழ்விலே முக்கியமாக அரசியல் களத்திலே நம்முடைய உணர்ச்சிகளை எல்லாம் நீர்த்து போக விடாமல் பாதுகாக்க வேண்டும், அடைகாக்க வேண்டும். சில பேர் கட்சியில ஏன் அவன் மேல நடவடிக்கை எடுக்கல, இவன் ஏன் மேல நடவடிக்கை எடுக்கல, அவன் மேல நடவடிக்கைன்னு ஒன்றிய செயலாளர் அவனுக்கு கீழே இருக்கவங்களாம் இழுத்துட்டு என்கிட்ட நெருக்கடி கொடுப்பாங்க. அவன் இப்பதான் வந்திருக்கிறான், முதல் தலைமுறையை அரசியலுக்குள்ள அடி எடுத்து வச்சிருக்கிறான், இப்படியும் அப்படி இருக்குதான் செய்வான், கத்துக்குவான் போ
மன்னிச்சு அனுப்பு, வான் பண்ணி அனுப்பு, எச்சரித்து அனுப்பு. சும்மா எல்லாத்தையும் நடவடிக்கணும்னா நான் ஒரு ஆள் தனியால தான் நிக்கணும். நான் உணர்ச்சியை உடனே கோபத்தை காட்டி, யார் பார் நான் தலைவர், என் கேளுதான் நீ அப்படின்னு நான் பொதுச் செயலாளரை நீக்கிறேன், துணை பொதுச் செயலாளரை நீக்கிறேன் அப்படின்னு எல்லாரையும் நீக்கிறதுக்கு நிறைய கிரவுண்ட்ஸ் இருக்குது. யார் மேலேயும் நடவடிக்கை எடுக்கலாம். ஒவ்வொரு மேலும் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நிறைய கிரவுண்ட்ஸ் இருக்குது, ஆதாரங்கள் இருக்கு. இவர் மேல நடவடிக்கை எடுக்கணுமா இப்பவே நான் நடவடிக்கை எடுக்க முடியும். அவர் மேல நடவடிக்கை எடுக்கணுமா அதுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கு. ஆனா எல்லாவற்றையும் நான் பொறுத்துக் கொள்கிறேன். இவ்வளவு பேரையும் சேர்த்து அழைச்சிட்டு போறேன், சேர்த்து அழைச்சிட்டு போறேன். ஒரு மீனவன் வலை விரிச்சு, பெரிய வலை விரிச்சு மீன் பிடிக்கிறான். அதில் உள்ள நண்டு, சின்ன சின்ன உயிரினங்கள் கூட சேர்ந்து தான் வருது. ஆனால் அவன் அதை டார்கெட் பண்ணுறதில்ல. பெரிய வகையான மீன்கள் கிடைக்கும் தான் டார்கெட் பண்ணுறான். பட் எல்லாத்தையும் அழைச்சிட்டு வரான். அந்த வலையில் எல்லாம் வந்தால் எல்லாம் பயன்படுங்கிறது வேறு. அப்படி எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ண முடியாது. அங்கேயே அவ்வளவையும் ஃபில்டர் பண்ணுறது மாதிரி வலை இருக்குது. சின்ன சின்ன மீன்கள் போகிறது, அதுலேயும் சிக்கிற, அதையும் தாண்டி சிக்கிறதெல்லாம் இருக்குது. இப்போ அரசியல் வாழ்க்கையில் ஒன்றிய செயலாளர்கள் தப்பு பண்ணுறாங்களா? தப்பு பண்ணுறாங்க. ஏன் தப்பு பண்ணுறாங்க? என்ன இன்டென்ஷனோட பண்ணுறாங்களா? இன்டென்ஷன் கிடையாது. யாருக்கும் அப்படி கிரிமினல் இன்டென்ஷனும் கிடையாது. அது அந்த மாதிரி செய்கிறவங்க இருக்கிறான். அதாவது இந்த தலைமையை பயன்படுத்துறது, கட்சியை பயன்படுத்துறது, அது இந்த அதிகாரத்தை பயன்படுத்துறது, அதன் மூலமாக தப்பு செய்யறதுக்குன்னு சில பேர் வரான். அது ரொம்ப 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 நெக்லிஜிபிள் பர்சன்டேஜ் தான். 1%, 1.5%, 2% தான் இருப்பான். செய்ய தெரியாம செஞ்சு ஈகோவில் சண்டை போட்டுக்கிறது, பேச தெரியாம பேசுறது, என்னை சீண்டிட்டியா நான் பார் யார் அப்படின்னு காட்டுறது. இது கொள்கை அடிப்படையில் வர்ற சண்டை இல்லை. இந்த இடங்களில் கோபத்தை நாம் எப்படி செலவிடுவது என்பது முக்கியமானது. இது நான் கோபி நயினாருக்காக பேசல, அவர் அது புரிஞ்சுவார். அவர் முதிர்ச்சியானவர். அவர் முதிர்ச்சியானவர். உணர்ச்சி எப்போது கட்டுக்குள் இருக்கும் என்றால் முதிர்ச்சி அடைகிற போதுதான். உணர்ச்சியை கட்டுப்படுத்துகிற வலிமை வந்துவிட்டால் முதிர்ச்சி அடைந்து விட்டோம் என்று பொருள். அந்த முதிர்ச்சி தான் ரொம்ப முக்கியமானது. நம்ம எளியவர்கள் மீது கோபத்தை காட்டக்கூடாது, உதிரிகள் மீது கோபத்தை காட்டக்கூடாது. இந்த கட்டமைப்பு வலிமையாக இருப்பதற்கு இன்னொரு கட்டமைப்பு காரணமாக இருக்கிறது அல்லவா? இந்த கருத்தியலுக்கு எதிரான இன்னொரு கருத்தியல் இருக்கிறது அல்லவா? அதை எதிர்த்து போரிடுவதற்கு நமக்கு மிகப்பெரிய பலம் தேவை. அதனால்தான் அமைப்பாய் திரள்வோம்னு 20-25 வருஷத்துக்கு பிறகு எனக்கு ஏற்பட்ட அந்த உந்துதலால நான் எழுத ஆரம்பிச்சேன். நான் ஒரு எழுத்தாளர் கிடையாது. கட்சியில இருக்கிறவங்களுக்கு எதையாவது சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு. அதை இன்னும் நான் கம்ப்ளீட் பண்ணவே இல்லை. கொஞ்சம் தூரம் எழுதுனேன், கழுத்து வலி வந்துச்சு. அதனால அப்படி நிறுத்தினேன், அப்படியே நின்று போச்சு. அதை கம்ப்ளீட் பண்ணவே இல்லை. ஒரு 50 கட்டுரை என்னதான் எழுதினேன். அந்த மாதிரி 500 கட்டுரைகள் எழுத முடியனால அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. இவை அனைத்தையும் நான் களத்தில் உள்வாங்கியவை. எதுவுமே நான் புத்தகத்தை படிச்சு அதிலிருந்து சில கருத்துக்களை புரிந்து கொண்டு மேற்கோள் காட்டி நான் எழுதவில்லை. என்னுடைய எழுத்துக்கள் எங்கேயுமே மேற்கோள்களே இருக்காது. பாரதி சொன்னார், அம்பேத்கர் சொன்னார், பெரியார் சொன்னார் அப்படின்னு ஒரு இடத்த கூட நான் மேலையிலும் பேசுனதில்லை, எழுதுறதும் கிடையாது. நான் களத்தில் சந்தித்தவற்றை அப்படியே பதிவு செய்திருக்கிறேன். என்ன உணர்ந்தேனோ அந்த உணர்வுகளை அப்படியே பதிவு செய்திருக்கிறேன். உடன் இருக்கிற தோழர்களின் எதிர்வினைகள் என்ன என்பதை புரிந்து அவர்களுக்கு என்ன தேவை என்பதை உணர்ந்து அந்த அடிப்படையில் எழுதியிருக்கிறேன். அதனுடைய பொருள் என்னென்றால், இதை என்னுடைய புத்தகத்தை பற்றி இங்கே அறிமுகம் செய்யணுங்கிறதுக்காக சொல்லலை. இந்த அமைப்பாய் திரள்வோம் என்பது மிக முக்கியமான ஒன்றாக நான் பார்க்கிறேன். ஒரே நேரத்தில் 7-8 இடத்துல நிகழ்ச்சி போட்டுருவாங்க. காலையில் 10 மணிக்கு இவனும் கல்யாணம், காலையில் 10 மணிக்கு அவனும் கல்யாணம், காலையில் 10 மணிக்கு இன்னொரு வீட்டில் காதலி விழா. ஒரே நேரத்தில் இது 30 கிலோமீட்டர் அந்த பக்கம் இருக்கும், அது 20 கிலோமீட்டர் அந்த பக்கம் இருக்கும், இன்னொரு 40 கிலோமீட்டர் அந்த பக்கம் இருக்கும். எல்லாம் ஒரே நேரத்தில் 10 மணிக்கு வரணும்பா. நான் ஒருத்தருக்கு தான் தேதி கொடுத்துருப்பேன். ஆனா 35-40 நிகழ்ச்சி எல்லாம் ஒரே நேரத்தில் போட்டு காத்துக்கிட்டு இருப்பான். ஜனங்களை கூட்டி உட்கார வச்சுட்டு இருப்பான். இந்த வந்துடுவார். எப்படி மனுஷன் போக முடியும்? இன்னைக்குதான் 6 மணிக்கு அங்கேயே நிகழ்ச்சி, 6 மணிக்கு இங்கேயே நிகழ்ச்சி. நான் எப்படி ஏதாவது ஒன்று அட்டன் பண்ணி தான் வர முடியும்?
நாளைக்கு வெளிச்சம் கலைக்குழு சார்பில் நிகழ்ச்சி இருக்குது, இன்னொரு மாநாடு இருக்கு. அது எல்லாமே 5 மணி 6 மணிக்கு. இங்கேயாவது சென்னைக்குள்ள அட்ஜஸ்ட் பண்ணி போயிடலாம். சில நேரங்களில் திருவனந்தபுரத்திலும் கொடுத்திருப்பாங்க, அப்படியே கன்னியாகுமரியிலும் கொடுத்திருப்பாங்க ஒரே நேரத்தில் தேதி. இவையெல்லாம் ஏன் நிகழ்கிறது என்றால், நாம் எல்லாம் ஒரே அமைப்புக்குள் இணங்கி கலந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு ஒரு செயல் திட்டத்தை வரையறுப்பதற்கு கூட இன்னும் பக்குவப்படாமல் இருக்கிறோம். அமைப்பாய் திரளாமல் எந்த ஆதிக்கத்தையும் வீழ்த்த முடியாது என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். அமைப்பாய் திரள்வது என்றால் இதுதான் அடிப்படை. சரி, விழுப்புரம் மாவட்டத்துக்கு திருமாவளவன் ஒரு நிகழ்ச்சி வர்றார் அப்படின்னா, அந்த நிகழ்ச்சிக்கு வர்றது முன்னாடி எவ்வளவு தூரத்திலிருந்து பயணப்பட்டு வர்றார், அது எவ்வளவு தூரம், அதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கும், ஒப்புக்கொண்ட நிகழ்ச்சியில் எத்தனை, அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் எங்க போறார், இரவு எங்கே தங்குகிறார், இது எல்லாத்தையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைத்து ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் காலதாமத இடைவெளி இருந்தால் பரவாயில்லைங்கிற அளவுக்கு அதை ஒருமுகப்படுத்தணும். இதை ஒருமுகப்படுத்துவது எப்படி முடியும், ஒழுங்குபடுத்துவது எப்படி முடியும்? ஒரு அமைப்பாய் நாம் திரளுகிற போதுதான். அமைப்பாய் திரளவில்லை என்றால், எங்க ஊருக்கு வராரா அங்கிருந்து பக்கம் தான், இங்க வாங்க, இந்த ஊருக்கு வராரா இங்க இருந்து பக்கம் தான், இன்னொரு 10 கிலோமீட்டர் வாங்க, அங்க போறா, அது மெயின் நிகழ்ச்சி போயிடும். எந்த நிகழ்ச்சிக்கு போகணுமோ அதை விட்டுருவாங்க. இது ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்றேன். கொள்கை எதிரிகளை எதிர்கொள்ளுகிற போதும் கூட நாம் இப்படி அங்கும் இங்கும் சண்டை போட்டுக் கொண்டிருக்க கூடாது. ஏன் திராவிடர் கழகத்தோடு நாம் நட்பு பாராட்டுறோம், ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நாம் கைகோர்த்து நிற்கிறோம், ஏன் இடதுசாரிகளோடு நாம் உறவாடுகிறோம், இவர்களோடெல்லாம் நமக்கு முரண்பாடுகள் இல்லையா, இந்த ஆட்சியின் மீது நமக்கு விமர்சனங்கள் இல்லையா, அரசின் மீது நமக்கு குறைகள் இல்லையா, குறைபாடுகள் இல்லையா? அவர்களோடு நாம் தொடர்ந்து நட்புறவு பாராட்டுகிறோம் என்றால் சமரசமாகிவிட்டோம் என்று பொருளா? சமரசத்திற்கும் நட்பின் அடிப்படையிலான நெகிழ்வுத்தன்மைக்கும் வேறுபாடு இல்லையா? உண்மையான பொது எதிரியை வீழ்த்துவதற்காக அதை நோக்கிய பயணத்தில் நட்பு சக்திகளோடு இணங்கி இயங்க வேண்டும் என்பது ஒரு தேவை இல்லையா? இதை புரிந்து கொள்வதுதான் அரசியல். இதை புரிந்து கொள்வதுதான் அரசியல். திராவிட இயக்கங்களோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு விமர்சனங்கள் இல்லையா என்ற கேள்வி எழலாம். என்னுடைய தொடக்க கால உரைகள் இருந்தால் எடுத்து பாருங்கள். தொடக்க காலங்களில் நான் பேசிய பேச்சுகள் கிடைத்தால் எடுத்து கேட்டு பாருங்கள். இன்றைக்கு பேசுறவன் எவனும் என் மாதிரி பேசியிருக்க முடியாது. அரசியல் ஆதாயத்திற்காக இன்றைக்கு அவன் வாயை விட்டுக்கிட்டு இருக்கிறான். நான் கருத்தியல் அடிப்படையில் விமர்சனம் செய்திருக்கிறேன், முரண்பட்டு இருக்கிறேன். பனகல் பூங்கா அருகே நான் ஒரு உண்ணாநிலை அறப்போராட்டத்தில் பேசியதை கேட்டுவிட்டு கலைஞர் முரசொலியிலே என்னை புதிய மகாத்மா என்ற பெயரிலே விமர்சித்து ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். நான் உண்ணாவிரத போராட்டத்தில் நான் அரசை விமர்சித்து பேசுகிறேன். அதனால் அவர் ஆத்திரப்பட்டு என்னை விமர்சித்து ஒரு பதிவு போட்டிருந்தார் முரசொலியிலே. விமர்சிக்காமல் இல்லை, இன்றைக்கும் இந்த விமர்சனங்கள் இருக்கின்றன. காங்கிரஸோடு நமக்கு முரண்பாடு இல்லையா? காங்கிரஸ் மீது நமக்கு விமர்சனங்கள் இல்லையா? ஏன் அகில இந்திய அளவிலே காங்கிரஸோடு இன்றைக்கு கைகோர்த்து நிற்க வேண்டிய தேவை எழுந்துள்ளது? அப்படி காங்கிரஸோடு கைகோர்த்து விட்டோம் என்றால் சமரசமாகி விட்டோம் என்று பொருளா? காங்கிரஸ் மீது நமக்கு இருந்த விமர்சனங்கள் எல்லாம் நீர்த்து போய்விட்டன என்று பொருளா? இல்லை. தேசிய அளவில் இன்றைக்கு அனைத்து மக்களுக்குமான ஒரு பொது பகை கோலோச்சுகிறது. அவற்றை அந்த பகையை அம்பலப்படுத்த வேண்டியதும் அந்த பகையை வீழ்த்த வேண்டியதும் முதன்மை முரண்பாடாக வந்து நிற்கிறது. எண்ணற்ற முரண்பாடுகள் இருக்கலாம். அதுல எது பிரைமரி, எது முதன்மை முரண்பாடு, அதை முன்னிறுத்துவதில் தான் பிரச்சனைகள். நமக்கு இடையிலே முரண்பாடுகள். திராவிடர் கழகத்தில் எவனோ ஒருத்தன் சமூக வலைத்தளத்தில் எழுதுறான்னா அதுக்காக ஐயா ஆசிரியர் வீரமணி அவர்கள் கொடுத்த விருதை திருப்பி தரக்கூடாது.
கோபி நயினார் அப்படி சொன்னதை திரும்ப பெற்றுக் கொள்ள வேண்டும். அது திராவிடர் கழகம் செய்திருக்கிற சிறப்பு. அது உங்களுடைய உழைப்புக்கு தந்திருக்கிற மரியாதை. அது வேற நேரத்தில் தரப்பட்ட ஒன்று, வேற பொருளில் தரப்பட்ட ஒன்று, வேறு பரிமாணத்தில் வழங்கப்பட்ட ஒன்று. எவனோ இன்னைக்கு எழுதுறாங்கிறதுக்காக அதுக்காக திமுகவில் இருக்கிறவன் நம்மளை விமர்சிக்காம இருக்கிறானா? இன்னைக்கு நான் இப்ப பேசிட்டே இருப்பேன், கீழே எவனா எழுதிட்டு இருப்பான். அவனை எழுதும். அது அவனுக்கு அவனுடைய பிறப்பு அடிப்படையில் அவனுக்கு ஊட்டப்பட்டு இருக்கிற காழ்ப்பு. அது அவன் அந்த கட்சியில் இருக்கிறான்றதுனால உடனே நம்மளை ஆதரிப்பான் அர்த்தம் கிடையாது. திராவிட கழகத்தில் இருக்கிறவங்க எல்லாமே ஆசிரியர் வீரமணி அவர்களை போல முதிர்ச்சியாக அணுவான் என்று எப்படி நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? அப்படி இருக்க முடியாது, வாய்ப்பில்லை. நம்ம கட்சியை சார்ந்த ஒரு போராளி என்பதால் இதையெல்லாம் வெளிப்படையாக பேசுகிறேன். கோபி அவர்கள் சொன்னதை திரும்ப பெற்றுக் கொள்ள வேண்டும். அந்த விருதினை திரும்ப தருவேன் என்று சொல்லுவது எந்த வகையிலும் ஏற்படும்.